நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெல்கம் டு த மோஸ்ட் ஃப்ளேவர்ஃபுல் ஷோ டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. வழக்கம் போல நம்மளோட செஃப் வந்தாலே அந்த ஷோவும் சரி அந்த டிஷ்ஷஸும் சரி புதுமையான விஷயமா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செஃப் விஜி மேம் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்? இன்னைக்கு காலிஃப்ளவர் மசாலா கறி அண்ட் தென் மோர் உருண்டை குழம்பு. மோர் உருண்டை குழம்பு. மோர் குழம்புனாலே அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். இதுல வந்து உருண்டை போட்டு ஃப்ரை பண்ணி அந்த கடலைப்பருப்பெல்லாம் அதெல்லாம் அரைச்சி ஃப்ரை பண்ணி எடுத்து உருண்டையில் போட போகிறோம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் மசாலா கறியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. எண்ணெய் காயட்டும், நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். காயட்டும். நீங்க பார்த்த டிஷ்ஷஸ்ல நீங்க சமைக்க போறீங்களா இல்ல இது உங்களோட கலையா? ஆக்சுவலாக இதெல்லாம் ரெகுலராக நான் வீட்டில் செஞ்சுட்டு இருக்கிறது தான். ரெகுலரா நான் பண்றதுதான்ப்பா. ஆனா அது எங்களுக்குலாம் தெரியலன்னு, அதனால தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஸ்பைசஸ் போட்டுலாம். ஓகே. அந்த பட்டை கிராம்பு தட்டு எடுக்கலாமே. சும்மா ரொம்ப வாசனையாக இல்லாமல் லைட்டாக பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி லீவ்ஸ் போட்டிருக்கேன். ஆனியன், நல்லா வதங்கட்டும். இது உப்பு கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், உங்களுக்காக இன்னைக்கு ஒரு சில கேம்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். கேம்ஸா? ஈஸி தான். ஓடி பிடிச்சி விளையாடுவோமா? அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா நீங்க சமைச்சு கொடுக்கணும்ல, அதனால அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்க மாட்டோம். சும்மா பேச்சு வழக்கிலேயே ஒரு கேம் இருக்கு. நம்ம அப்படியே நீங்க சமைச்சிட்டே விளையாடுற மாதிரி இருக்கும். தக்காளி கொடுங்க. நீங்க போடுற தக்காளி வந்து ஒரு வெஜிடபிளா ஃப்ரூட்டா? ஆக்சுவலாக இது ரெண்டு இதுலேயும் சேர்றதுன்னு வாங்க. ஃப்ரூட்ஸ்ன்னு கேட்டாலும் அதுலேயும் சொல்லுவாங்க, வெஜிடபிள்ஸ் கேட்டாலும் அதுலேயும் சொல்லுவாங்க இந்த தக்காளியை. ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட் பேஜஸா? ஆமாம். ஏன் அப்படின்னா அதோட சயின்டிஃபிக் பேர் வந்து பெரி. பெரின்னு வந்தாலே நம்ம ஃப்ரூட்ஸில் வந்து ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அப்படின்னு சொல்லி நிறைய விதங்கள் சாப்பிட்றதுனால பெரியோட இதில் வரனால தக்காளி வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ரூட் தான். பட் நம்ம வந்து வெஜிடபிள்ஸில் தான் காய்கறி மோஸ்ட்லி அதில் தான் ஆட் பண்ணுறோம் நம்ம. அதனால அது ஒரு வெஜிடபிளா கன்சிடர் பண்ணப்படுது. நம்ம அதுக்குள்ள பருப்பெல்லாம் அரைச்சிப்போமா நெக்ஸ்ட் டிஷ்க்கு? ஓகே. நெக்ஸ்ட் பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு அரைச்சிப்போம். கடலை பருப்பு இது ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம். நம்ம எவ்வளோ நேரம் ஊறணும்? ஒரு 1 hour. இது கூட இப்போ மிளகா, வரமிளகா, ஓகே, சோம்பு, கொஞ்சம் உப்பு. குழம்பு நல்லா ஸ்பைசியாக வருமோ? இது இல்லை இல்லை உருண்டை. அரைச்சிட்டோம். இது ரெடி.
காலிஃப்ளவர் கூட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா? மசாலா கறி ரெடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து மசாலாஸ்லாம் போட்டுடலாம். நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் லைனாக எடுத்து கொடுங்க பார்க்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக போட்டுப்போம். ஓகே, இங்க சொல்லிட்டா சரியா தான் இருக்கும். கொஞ்சம் இந்த மசாலா வடையெல்லாம் போகட்டும். ஓகே, அப்படியே வதக்கிட்டே. விஜய் மேம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சூப்பரான 2 டிஷ்ஷை வந்து எனக்கு அப்புறம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக குக் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாமா? உருண்டை வந்து இப்போ வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். ஓகே, எண்ணெய், ஓகே, ஆயில். ஆமாம், இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் கொடுத்துருங்க. இப்போ இதில் ஆனியன் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், ஆல்ரெடி நம்ம இதில் சால்ட் போட்டிருக்கோம். கொஞ்சமாக தேங்காய். கொஞ்சமாக தேங்காய். எஸ், ஆக்சுவலாக பல்லாக போடுவாங்க, நம்ம துருவி எடுத்துருக்கோம். நம்ம துருவி எடுத்துருக்கோம். அதுக்குள்ளே கொஞ்சம் இவரையும் என்னென்னு பார்த்துடலாம். பரவாயில்ல, ஃபுட்டுக்கு ரொம்ப மதிப்பு கரெக்டாக கொடுக்குறீங்க. தட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் ஃபுட் இருக்கணும்ல. இவங்களே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ்வலாக நம்ம ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கோம். இப்போ நான் சிம்பிளான ஒரு சில ஃப்ரூட்ஸோட பேர்லாம் சொல்லுவேன், பட் நீங்கள் தமிழில் அது கரெக்டாக சொல்லணும். தெரிஞ்சதை சொல்கிறேன். ஜாக் ஃப்ரூட். பலாப்பழம். ஓகே, பலாப்பழம் கரெக்டு. பைனாப்பிள். அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம். ஆப்பிள். ஆஹா, ஆப்பிள் சொல்லி சொல்லி தானே. ஆப்பிள் தானே. ஆப்பிள் கிடையாது. ஆப்பிள் வந்து நம்ம யூஸ்வலா சொல்ற பேர் ஆப்பிளா இருக்கலாம். ஆமா, ஆனா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு தமிழ்ல. தமிழ்ல என்ன பேர் இருக்கு? குமழி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. குமளி. குமழி. குமரி கேள்விப்பட்டிருக்க. அது என்ன குமழி? குமளி. ஓகே, குமளி. இனிமே வந்து நீங்க ஆப்பிள் கடைக்காரங்கிட்ட போய் ஆப்பிள்னு கேட்காம குமளி வந்து ஒரு கிலோ கொடுங்கன்னு கேட்டா அவன் கொடுப்பானா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அவரே முடிப்பாரு, என்ன கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க இருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடங்களுக்கும் வந்து அந்த பேர் வந்து போய் ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? இது வேகட்டும். அதுக்குள்ள கொஞ்சம் இவரை பார்த்துடலாமா? காலிஃப்ளவர். எஸ், ஓகே. இப்போ காலிஃப்ளவர் போடுற டைம் வந்தாச்சு. ஆல்ரெடி காலிஃப்ளவரை பாயில் பண்ணி வச்சிருக்கோம். இவர் ரெடி ஆயிட்டாரு. இல்ல இன்னும் வந்துட்டு நம்ம கேஷ்யூ பேஸ்ட் போடணும் உங்களுக்கு. ஓ, இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக. இப்போ நம்ம கேஷ்யூவை பேஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி, இதை கிரைண்ட் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இவங்களையும் கொஞ்சம் பார்த்துடலாமா? கண்டிப்பா. தண்ணி, நம்ம எடுத்துடலாமா? எடுத்துடலாம்.
இது ஓவர். ஓகே, நம்ம முந்திரி பேஸ்ட் வந்து Add இதில் பண்ணலாம். ஆட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக தண்ணி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக அதை வந்து முக்கியமான இது இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணது கேஷ்யூ நட்ஸ், ஆமாம், முந்திரி. அதுதான் டேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுடலாம். ஓகே, எப்போவுமே அது ஒரு ஃபினிஷிங் டச். எஸ், கரம் மசாலா. ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்காக நான் கடையில் போய் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லி வேணுமா வாங்கிட்டு வந்தது. சேஃபாக பவுல் ஃபுல்லாக வாங்கினது அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. உங்களுக்கு நிறைய யூட்டிலைஸ் ஆகும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தா நம்ம டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி தானே போட முடியும். அதுக்குன்னு ஓவர் கொத்தமல்லி போட்டுட்டு முடிச்சிடலாம். நான் பண்ணிட்டா பண்ணுங்களேன். நீங்கள் 2 டைம் கொத்தமல்லி போடுவீங்கல்ல, சர்விங் போடணும். அப்போ நான் போட்டுக்கவா? இல்லை, அப்போவும் நான் தான் போடுவேன். பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதை சர்வ் பண்ணி வச்சிருங்க. ஆஃப் பண்ணிடலாமா? யா, குட் கேர்ள். கடாய் கொடுங்க. ஆயில் ப்ளீஸ். எண்ணெய் காயட்டும். கடுகு, வரமிளகாய், உங்க மேலே தான் பயங்கர போகும். கடுகுக்கு மேலே என்ன கோவமோ. பெருங்காயம் ஒரு சிட்டிகை போட்டால் போதும். ஆனியன், வெங்காயம் இப்படி போதுமா? போதும் போதும். நம்ம அதுக்குள்ள மசாலா அரைச்சிக்கலாமா? துவரம்பருப்பு முன்னாடியே ஒரு 1/2 hour பிஃபோர் ஊற வச்சிடுங்க. ஓகே, உருண்டை மோர் குழம்பு கரெக்டா? சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட விஜி மேம். பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி, இப்போ அரைச்சிடலாம் இது எல்லாத்தையும். கருவேப்பிலை கொடுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஆக்சுவலாக. தெரிச்சு முடிக்கட்டும். இதை பேஸ்ட் இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். சுவையான உருண்டை மோர் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு.
நம்ம தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறதுனால இது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், உப்பு. இது இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கட்டும் கொஞ்சம். ஓகே. இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணிடலாம். ஓகே. நீ லாஸ்ட்டாக அந்த உருண்டைகளை வந்து ஆட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சதா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அந்த உருண்டை நல்லா இதில் கொஞ்சம் அப்படியே ஊறணும். அதாவது ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது நம்ம உருண்டையை போட்டுடலாம். அவ்வளோதான். ஓவர். முடிஞ்சது. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே ஒரே ஒரு ஜஸ்ட் கொதிப்பு, அவ்வளோதான். ஏன்னா தயிர் ரொம்ப கொதிச்சா திரிஞ்சு போயிடும் சொல்லுவாங்க. ஓவர். மோர் உருண்டை குழம்பு அண்ட் காலிஃப்ளவர் மசாலா கறி ரெடி. இப்போது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது காலிஃப்ளவர் மசாலா. சூப்பராக இருக்குது. நல்ல காரமாக ரொம்ப செமையாக டேஸ்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு. சூப்பர். இந்த மோர் குழம்பும் இந்த காலிஃப்ளவர் மசாலாவும் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. மிக்க நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ. இன்னைக்கு 2 டிஷ் ரெண்டுமே பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. கரெக்டான அளவில் வந்து எல்லாத்தையும் போட்டிருக்கனால அந்த டிஷ் வந்து பார்க்குறதுக்கும் சரி, டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருந்தது. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நாங்களே சந்திக்கிறேன். Until then, it's tada bye bye from Brinda and Chef Vijay ma'am signing off. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2.